நான் இன்னொரு வீடியோவும் சொல்கிறேன். நீங்கள் ஏன்னா லேடிஸு பெண்கள் வந்து நீங்கள் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல சரியா. ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், நிறைய பொண்ணுங்க இப்போது வேலைக்கு போகிற பொண்ணுங்க, ஸ்கூல் போகிற பொண்ணுங்க, இந்த பொறுக்கி பசங்க நிறைய பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு, அதிகமாகவே போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப எல்லா சுடிதாருக்கும் ஷால் கண்டிப்பாக வருது. ஒரு சில பொண்ணுங்க வந்து ஷாலே போடவே மாட்டேங்கிறீங்க. ஏன், என்ன பிரச்சனை? ஷால் போட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். ஷால் போடலன்னா நம்ம உடம்புல இருக்கிற அங்கங்கள் அங்கே அப்படி தெரியும். ஒருத்தன் தப்பான பார்வையில் ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா, தப்பான பார்வையில் தான் 100ல் 3/4 பேர் அப்படி தான் பார்க்குறாங்க. யாராவது ஒரு 10 பேர் 20 பேர் தான் நல்ல பார்வை பார்த்துட்டு போகிறாங்க. மீதி பூரா கொஞ்சோண்டு எங்கடா விலகும் அப்படின்னே தான் பார்த்துட்டு போகிறாங்க. அப்படி அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஷால் போடாமல் ஒரு பொண்ணுங்க, வயசு பொண்ணுங்க, அப்படி முன்னாடி உங்கள் அங்கெல்லாம், அதாவது நம்ம அங்கமெல்லாம் அப்படியே தெரியும், உடல் ஷேப் அப்படியே தெரியும். அப்படி காமிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்புறம் ஏங்க ஆண்கள் தப்பான பார்வையில் பார்க்க மாட்டாங்க, நம்மளை கெடுக்கணும்னு ஏங்க நினைக்க மாட்டாங்க, ஏங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். தயவு செஞ்சு பெற்றோர்கள் பெண்களை வீட்டு விட்டு வெளியே அனுப்பும்போது, காலேஜ் அனுப்பும்போதும், ஒரு கடைக்கு அனுப்பும்போதும், ஒரு வேலைக்கு அனுப்பும்போதும் தயவு செஞ்சு ஷால்னு ஒன்று இருக்கும். இல்லைன்னா ஒரு 50 ரூபா போட்டு வாங்குங்களேன், வாங்கி இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி தான் அனுப்புங்களேன் சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் நாம் பத்திரமா இருக்கணுமா, அப்புறமேட்டு எல்லாத்தையும் சொல்லணும். புரிஞ்சுக்குதுங்களா? பத்திரமா இருக்கிற பொண்ணுங்களுக்கே இன்றைக்கி பாதுகாப்பு இல்லை சொல்லுங்கள். சுடிதார் போடுறன்ற பேரில் முக்கால்வாசி முன்னாடி காமிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்புறம் ஏமா குற்றங்கள் நடக்காது சொல்லுங்க பார்க்கலாம். தயவு செஞ்சு பெண்கள் பத்திரமா இருங்கம்மா. ஃபேஸ்புக்கு, வீடியோ, யூடியூப்னு வந்தாவே அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டான், இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான், அந்த பொண்ணை கொண்டுட்டான், இதே தான் போடுறாங்க. பெற்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெண் பிள்ளைய வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் பத்திரமா தான் இருங்கம்மா. தயவு செஞ்சு பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, உங்களை நீங்கள் பார்த்துக்கங்க. இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. இதுக்கே இல்லைன்னா நான் கழிவு ஊற்றுறீங்களே, எனக்கு அது வேறு ஒரு பக்கம் தான் இருக்குது. என்ன கழிவு ஊற்றுனாலும் சரியா. எல்லாருமே பெண்கள் வந்து எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. பத்திரமா இருங்க, பார்த்துருங்க.